சென்சாரை வச்சுட்டு அது ரீடிங் காட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணு. ஏன் வேலை முடியுது லீசா? ரொம்ப பொறுப்பா வேலையை முடிச்சிட்டீங்க ஜோசப். சென்சார் ரீடிங்ஸ் இப்ப என்னோட மானிட்டர்ல தெரியுது. இது நிச்சயமா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் ஜோசப், இத்தனை லட்ச வருஷமா குவாய் ஐலாண்ட்ல வால்கனோ இருக்கிறதா எந்த அறிகுறியும் தெரியலையே. வால்கனோவுக்கு பேர் போன இடம் அவ்வளவு அமைதியா இருந்திருக்கா? ஜோசப் ஜோசப் லீசா, கடலுக்கு அடியில இருந்த வால்கனோ இப்ப வெளியே வந்திருக்கு. இங்க அந்த மாதிரி நிறைய தென்படுது. லேண்டன் எப்ப வரா? அவர் வந்துகிட்டே இருக்காரு. சில ஆராய்ச்சிகள் பண்ண அவ உதவி தேவை. அது கரெக்டா நீ இருக்கிற இடத்துலதான் இருக்கு. அங்கிருந்து போயிடு ஜோசப். ஜோசப் எல்லாரும் உங்க சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. நம்ம குவாயில இறங்க தயாரா இருக்கோம். ட்ரே டேபிள்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு உங்க பொசிஷன்ல உட்காருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல லேண்ட் ஆக போறோம். உங்க சீட்டை ஸ்ட்ரைட் பண்ணிட்டு ட்ரே டேபிள்ஸ் க்ளோஸ் பண்றீங்களா ப்ளீஸ்? தேங்க்யூ சார். உங்களால இந்த சத்தத்திலும் எப்படி தூங்க முடியுது? பழகி போச்சு. என்ன ஏன் அப்படி முழுங்குற மாதிரி பாக்குற? டோனி, சும்மா உட்காரு. இப்படி எல்லாம் பண்ண கூடாது. சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க ஹேங்க் தானே? பாக்குறதுக்கு அவர மாதிரியே இருக்கீங்க. ஆக்சுவலி என்னோட பேரு ஜிம் கர்க்லாண்ட். ஜெனிஃபர். அண்ட் என் பையன் டோனியும் உங்களுக்கு தெரியும்? யா. கல்யாணமா எத்தனை வருஷம் ஆச்சு? இல்ல, எனக்கு இன்னும் ஆகல. இது என்னோட என்கேஜ்மெண்ட் ரிங். எங்க போனாலும் நான் அதை போட்டுப்பேன். அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவசரப்படுறதை விட பொறுமையா பண்ணிக்கிறது நல்லது இல்லையா? அப்படின்னா ஒருத்தர் நல்லா புரிஞ்சிட்டு இருப்பீங்களே. 6 மாசமா பழகுறோம். எனக்கு தெரியும் இது கொஞ்சம் சீக்கிரம் தான். நீங்க ஏன் அப்படி ஃபீல் பண்றீங்க? ஒருத்தரை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு சந்திப்பு போதும், வருஷ கணக்குல தேவையில்ல. Altitude 15,000 feet, signals clear, radar reading okay? கண்ட்ரோல், இது 7389. எங்களுக்கு சில தொழில்நுட்ப பிரச்சனைகள் ஏற்படலாம். எங்களுடைய ரேடார் ரீடிங் பலத்த புயல் வரும்னு சொல்லுது. நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல லேண்ட் பண்றதா இருக்கோம். கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்றீங்களா? கண்ட்ரோல், கன்ஃபார்ம் பண்றீங்களா? ரேடியோ வேலை செய்ய மாட்டேங்குது. கண்ட்ரோல், இது 7389. உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா? சரியா ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குதே. சார், ப்ளீஸ். சாரி, என் வைஃபை கொஞ்சம் ரெக்கார்ட் ஆகாம மக்கர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எதுவும் ஆட்சி பண்ண இல்லையா? இல்ல, லேண்ட் ஆக போறதால நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ட்ரே டேபிள க்ளோஸ் பண்ணிடுங்க. சாரி.
இட்ஸ் ஓகே. அந்த கிளாஸ் எடுத்துட்டு போலாமா? ஓ ஷூர், தேங்க்ஸ். யா வெல்கம். என்னங்க சார்? உங்ககிட்ட தலைவலிக்கு ஏதாவது மாத்திரை இருக்கா? இல்ல டாக்டர் இல்ல. ஐ அம் வெரி சாரி சார். இப்போ எனக்கு தலையை வெடிச்சிரு போல இருக்கா. மன்னிச்சிடுங்க சார், இந்த ஹைட்னால இருக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல லேண்ட் ஆக போறோம். கண்ட்ரோல். கேப்டன், வயர்லெஸும் வேலை செய்யல. வேலை செய்யலையா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. எதை பத்தி? இது எப்ப கட்டாச்சுன்னே தெரியலையே. தயவு செஞ்சு யாரும் பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. மேகங்கள் கொஞ்ச நேரத்துல இப்படி இருக்கும், அப்புறமா சரியாயிடும். நமக்கு காம்பஸ் தப்பா காட்டியிருக்கு. ஒருவேளை ஏதாவது ஐஸ் காத்து பிரச்சனையால கூட இருக்கலாம். ஆல்டிடியூட் கண்ட்ரோல் போயிடுச்சு. பைலட் ஒத்துழைக்க மாட்டேங்குது. நீ முதல்ல பெல்ட்டை போட்டுக்க. ஒருவேளை லேண்ட் பண்ண போற நினைச்சு ஆட்டோ பைலட் லாக் ஆயிருக்கலாம். ஹலோ, கொஞ்சம் சாஞ்சி உட்காருங்களா? இருங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன். சாம்பல் பயம். நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நாம மேனுவலாவே ஸ்பீடை ஏத்த பார்ப்போம். அதுவும் நான் சொல்றப்பதான். அப்படியே சேர கேப்டன். கமான், இப்ப நல்ல ஸ்பீடை ஏத்து. தள்ளிக்கிட்டு தான் இருக்கேன். மூச்சு விட முடியல. எல்லாரும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ரேடியோ எடுத்து உன் கையில வச்சுக்க. இங்க எதுவும் பிரச்சனை இல்லை. டாட், ஆட்டோ பைலட் கோட். ஆட்டோ பைலட் ரிலீஸ்க்கா? ஆமா. சீக்கிரம் சொல்லுங்க. 0 உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே டாட்? 09. டாட், டாட், கோட் என்னன்னு சீக்கிரமா சொல்லுங்க. டாட், உங்களுக்கு ப்ளீஸ் சொல்லுங்க. டாட். டாட், ப்ளீஸ் கண்ணு திறந்து பாருங்க. எனக்கு பயமா இருக்கு. இவர் வாயிலிருந்து ரத்தம் வருது. மை காட், இவர் இறந்து போயிட்டாரு. ஓ, இது ஆட்டோ பைலட்ல இருக்கா? உங்க பேர் என்ன? ரீட்டா? ஆமா. ரீட்டா, நீங்க அங்க உட்கார்ந்து ரேடியோல பேசி ஏதாவது கான்டாக்ட்ஸ் கிடைக்கிறான்னு ஆனா பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, சொன்னது செய்யுங்க சீக்கிரம். சரி, ஓகே ஓகே. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, யாருக்காவது கேக்குதா? பதில் வரல. நினைச்சேன் கனெக்ஷன் கட் ஆயிடும். உங்களுக்கு இத ஓட்ட தெரியும் தெரியுமா? தெரியும், கொஞ்சம் இருக்கு, நான் அதோ வந்துடுறேன். Lone Ranger at tamilrockers.com. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்ன? என் பேரு ஃப்ராங்க். ஃப்ராங்க், கொஞ்சம் என் கூட வரீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. நான் ஏர் மார்ஷல் ஜிம் கர்க்லண்ட். என்ன பிரச்சனைன்னு சொல்றீங்களா?
பைலட்ஸ்க்கு அடிபட்டிருக்கு காக்பிட்ல. அவங்க இறந்துட்டாங்களா? மயக்கத்துல இருக்காங்க அப்படின்னு தான் பேசஞ்சர்ஸ் கிட்ட நாம இப்ப சொல்லணும். அவங்களுக்கு பதிலா அங்க நாம உட்காரணும். பத்திரம். தொடாத. சாரி, உங்களுக்கு அடிபட்டுச்சோன்னு நினைச்சேன். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை? பேசாத. போய் உன் இடத்துல உட்காரு. எதுக்காக போய் சொல்லணும்? பதட்டப்படாம இருக்க. பேசஞ்சர்ஸ் இவங்களை இப்படி பார்த்தாங்கன்னா பயந்துருவாங்க. கோ பைலட்டையும் இங்க இருந்து அப்புறப்படுத்துங்க. சொல்றது புரியுது? ஓகே எனக்கு புரிஞ்சது, நான் பாத்துக்கிறேன். ஏதாவது பிரச்சனையா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே, எவரிபடி நல்லா கேளுங்க. என் பேரு ஜிம் கர்க்லாண்ட். நான் ஒரு ஏர் மார்ஷல். பைலட்ஸ் 2 பேருக்கு அடிபட்டிருக்கு. பட் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. மருத்துவ ரீதியா யாராலையாவது அவங்களுக்கு உதவி பண்ண முடிஞ்சா அது ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ப்ளீஸ், யாரால முடியும்? இது பயங்கர வால்கனோ. சார், என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன். என்ன நடக்க போதோ தெரியல. ஏதாவது வழி இருக்குதா? உள்ள போகட்டும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபிளைட் ஓட்டிருக்கீங்களா? இல்ல, நான் இதுக்கு முன்னாடி ஓட்டுனது மினி ஃபிளைட் தான். 9 சீட்டர். சுத்தம். என்ன பண்றது? இது ஆட்டோ பைலட்லயே ஸ்டக் ஆயிடுச்சு. மூவ் பண்ணவே முடியல. தீவிரவாத தாக்குதல்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஃபிளைட் தானாவே ஆட்டோ பைலட் மோடுக்கு என்கோட் ஆயிடும். அதை டீகோட் பண்றது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது? எனக்கு தெரியாது, அது பைலட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். சந்தோஷம். நான் வால்கனஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கானா, இவ்வளவு மோசமா இருக்கும்னு எதிர்பார்க்கல. இது வெடிச்சு சிதறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. வேகமா முன்னேறி போயிடாம தூரமா இருந்தா நமக்கு தான் நல்லது. ஆட்டோ பைலட்ல இருக்கிறதுனால நமக்கு அந்த பிரச்சனை வராம இருக்கலாம் இல்லையா? அப்படின்னு நம்புவோம். ஏதாவது மூமெண்ட் இருக்கா? வீல்ல சின்ன மூவ்மெண்ட் தெரியுது. கொஞ்சம் ட்ரை பண்ணா அது ரிலீஸ் ஆயிடும் நினைக்கிறேன். அந்த பயங்கரத்தை தாண்டி போகணும்னு நினைச்சோம்னா நம்ம மாட்டிப்போம். நம்ம இன்ஜின்ஸும் நாசமாயிடும். அப்ப இப்படியே நிதானமா காலத்தை ஓட்டுமா? ஆமா. அதோட இது தீவிரமாக்க கூடாதுன்னு வேண்டிக்கணும். நீ ஒரு நிமிஷம். என்னாச்சு உனக்கு? கேண்டீன்ல என்ன கருமத்தை சாப்பிட்டேன்னு தெரியல. கண்டதை தின்னா இப்படிதான் அவஸ்தைப்படணும். பிஸ்கெட்ஸோட கிரேவியை சேர்த்து ஒரு புது காம்பினேஷனை ட்ரை பண்ண. சீஃப் ஒன்னு இப்படி பார்த்தாருன்னா திட்டி தள்ளிடுவாரு. நீ எங்க போயிட்ட டெல்லி? கர்னல் உன்னை தேடுறாரு. யாரோ வால்கனோ ரிசர்ச்சர் கர்னலை பார்க்க வந்ததா கேள்விப்பட்டேன். ஒரு எரிமலை ஆராய்ச்சியாளருக்கு விமானப்படை மையத்துல என்ன வேலை? யாருக்கு தெரியும்? அதை நீயே கேளு. 0600 ரேடார் ரீடிங் இருக்கா? கண்டிப்பா கேட்போம். நீங்க இதுவரைக்கும் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு டாக்டர். ஃபியூச்சர்ல நீங்க எதுவா இருந்தாலும் எங்க ஆபீசர் லிவிங்ஸ்டன் கிட்ட சொல்லுங்க. அவர் தகுந்த ஆக்ஷன் எடுப்பார்.
ரிலாக்ஸ் பாய்ஸ். சார், டாக்டர் லீசா ஏதோ இயற்கை சீற்றத்தை பத்தி சொல்ல வந்திருக்காங்க. இங்க பாருங்க டாக்டர், ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது நடந்தா அது எங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும். சார், அதுக்கு சம்பந்தப்பட்ட ரேட்டிங்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அது ரொம்ப பெருசா. அது என்ன புயலா? நான் பேசிட்டு இருக்கிறது ஒரு சாதாரண புயலை பத்தி இல்ல கர்னல். வெடிச்சு செதற போற ஒரு வால்கனோ பத்தி. என்ன? பல லட்சம் வருஷமா குவாய் ஒரு அமைதியான தீவாவும் வால்கனோ ஆக்டிவிட்டி இல்லாத இடமா தான் இருந்துச்சு. கர்னல், அந்த எரிமலை வெடிக்கிறப்போ என்னோட கலீக் அங்கதான் இருந்தாரு. சோ உங்களுக்கு உதவி பண்ண விடுங்க. எங்களுக்கு உதவி பண்ண நினைச்சா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எங்க ஆபீசர் கிட்ட சொல்லிட்டு போயிடுங்க. அதை விட்டுட்டு அமைதியா இருக்கிற இந்த தீவுல வால்கனோ உருவாயிருக்குன்னு சொல்லாதீங்க. உங்களை மாதிரி எனக்கும் புரியாத புதிரா தான் இருந்துச்சு. பிரச்சனையை கொஞ்சம் சயின்டிபிக்கா யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே புரியும் கர்னல். பல லட்சம் வருஷமா புதைஞ்சு இருக்கிற அழுத்தம் கண்டிப்பா ஒரு நாள் வெளியில வந்துதானே ஆகணும். உஷ்ணத்துக்கும் அழுத்தத்துக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. ரெண்டும் ஒன்னா சேர்ந்து டிராவல் பண்ணும்போது ஒரு பயங்கரம் உருவாகுது. அப்படி அழுத்தத்தால உருவாகுற அந்த பயங்கரம் கடலுக்கு அடியில இருக்கிற வால்கனோஸ வெளியில கொண்டு வருது. கர்னல், இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இது பேரழிவா மாறாம இருக்கு. என்னால மட்டும்தான் உங்களுக்கு உதவி பண்ண முடியும் கர்னல். நீங்க உங்க வேலையை பண்ணுங்க, நாங்க உதவுறோம். தேங்க்யூ சார். சார், குவாய் தீவுல லேண்ட் ஆக இருந்த ஏரோப்ளேனுக்கும் லிஹு ஏர்போர்ட்க்கும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சோம். கரைக்கு 40 மைல் தூரத்துல இருக்கு. அந்த திசையில தான் எரிமலை தீ காக்கிட்டு இருக்கு. அந்த பிளேன் எப்படி தரையிறங்குறதுன்னு திக்கு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு உடனடியா உதவி தேவை. வால்கனோ கொந்தளிக்கிற அந்த அபாயகரமான இடத்துக்கு நான் என் ட்ரூப்ஸ் அனுப்பி ரிஸ்க் எடுக்க விரும்பல. இப்போ இந்த நிமிஷம் இந்த தீவு பெரிய ஆபத்துல இருக்கு. எனக்கு புரியுது சார். நீங்க ஆர்டர்ஸ் கொடுத்த உடனே நாங்க முழு வீச்சுல அந்த வேலைகளை ஆரம்பிச்சோம். பெர்மிஷன் கிராண்டட். உடனே மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு மாத்த சொல்லுங்க. சார், நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நானும் உங்களுக்கு உதவி செய்யறேன். தேவையில்லை. உன்னோட ஆர்வம் எனக்கு புரியுது. உனக்கு இன்னும் அனுபவம் பத்தாது. உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் பாரு. எஸ் சார். என்ன வேடிக்கை பாக்குறீங்க? உங்க வேலையை பாருங்க. எஸ் சார். எல்லாரும் கட்டியா பிடிச்சுக்கோங்க. ஒரு கடி பட்டுச்சு போல. யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்க. இங்க ஒருத்தர் பலியால துடிச்சிட்டு இருக்காரு. சீக்கிரம் வாங்க. உள்ள யாருக்காவது அடிபட்டிருக்கா? ஆமா. உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் இருக்கும்ல? இருக்கு இருக்கு. இன்டர்காம் எங்க இருக்கு? அது அங்க. நீங்க பாருங்க, எல்லாரும் அமைதியா இருங்க. சரியா? அடிபட்டவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. நாம வெளியேறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நாம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், அமைதியா இருக்கணும். சரி, ஓகே, குட் லக். தேங்க்ஸ். ஓகே ஓகே ஓகே. இது கொஞ்சம் தள்ளி அந்த பக்கமா வைங்களேன். சின்ன ஃபிராக்சர் தான். கட்டுக்கட்டினா எல்லாம் சரியாயிடும். இவரை கொஞ்சம் அசையாம கெட்டியா பிடிச்சுக்கோங்களேன். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் அமைதியா இருங்க. கத்தாதீங்க. 1 2 3. அவ்வளவுதான். ஒண்ணுல முடிஞ்சது. அவ்வளவுதான். நீங்க கொஞ்சம் நல்லா பிரீத் பண்ணுங்க. பிரீத் பண்ணுங்க. வெரி குட். அவ்வளவுதான். இந்த கொம்பு உங்களுக்கு யூஸ் ஆகும்ல? அந்த பேண்டேஜ் கொடுங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான். முடிஞ்சது. ஃளைட்டை யார் ஓட்டுறாங்க? நிச்சயமா பைலட்டா இருக்காது. உன்னால பேசாம அமைதியா உட்கார முடியாதா? பைலட்ஸ் 2 பேரும் மயக்கத்துல இருக்கிறதா இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை இல்ல. அவங்க இறந்துட்டாங்க. பைலட் இறந்துட்டாங்களா? ஏய், நீ பேசாம இருக்கியா? அவன் சொல்றத நம்பாதீங்க. கோ பைலட் என்ன அவராது உயிரோட இருக்காரா? உனக்கு தமிழ் புரியாதா? நான் சொன்னல, அவங்க இறந்துட்டாங்க.
ஒழுங்கு மரியாதையா உன்னோட சீட்டுக்கு போய் எதுவும் பேசாம வாய மூடிக்கிட்டு உட்கார முடிஞ்சா உட்காரு, இல்லன்னா ஓகே. குட்டி பையா, ஐ ஓகே? நீ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். இது இந்த என் போலீஸ் பேட்ஜ் உன்கிட்ட வச்சுக்கிறியா? மம்மிக்கு எதுவும் ஆகாம நீ அவரை பத்திரமா பாத்துக்கணும். நீ அதை பண்ணுவல்ல? போலீஸ் பேட்ஜ் உன்கிட்ட இருக்கு, கொடுத்த வார்த்தையை தவறக்கூடாது. பிஷ்குவா. Thank you so much. இது என் கடமைமா. உடனடியா நீங்க எல்லாரையும் உவாவுக்கு மாத்தி ஆகணும். அப்பதான் வேல்கனோவோட பாதிப்பு இல்லாம பாதுகாக்க முடியும். நீங்க இப்பவே ஆரம்பிச்சிட்டா பெட்டர். இன்னும் 1 hourல அதை முடிச்சிடணும். குட். அடுத்ததா அங்க இருக்கிற வேல்கனோஸ்க்கு நடுவுல நம்ம ஒரு சென்சார் வைக்கணும். தீய கக்குற வேல்கனோஸ் கூட சென்சார்ஸ் வைக்க நான் ஏன் ஆளுங்க? தயவு செஞ்சு ஆத்திரப்படாதீங்க. அந்த வேல்கனோஸ்க்கு நடுவுல நாம சென்சார் வச்சாதான் என்னால அதை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அத பத்தி நீங்க அப்படி என்ன தெரிஞ்சுக்க போறீங்க? கடலோட சீற்றத்தை பத்தியும் ஏரியல் டெம்பரேச்சர் நிலநடுக்கத்தை பத்தியும் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு என்னால கிளியரா கணிக்க முடியும். அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. 20 நிமிஷத்துல புறப்படணும். சார், கம்யூனிகேஷன் கட் ஆன அந்த பிளேன் என்ன பண்றது சார்? அந்த பிளேனுக்கு சம்பந்தப்பட்ட விஷுவல் ஏதாவது கிடைச்சா அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணலாம். தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காம நீங்க உங்க வேலையை பாருங்க சோல்ஜர். எஸ் சார். மக்கர் பண்ணாத. ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஹேய் லேண்டன், இந்த போனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? இத கனெக்ட் பண்ணி யாரையாவது உதவி கேட்க. நீ என்ன சொல்ற? போன்ஸ் தான் இந்த பிளைட்ல ஒர்க் பண்ணாதே. ஒரு வகையில உண்மைதான். ஆனா இந்த பிளைட்ல இருக்கிற எல்லா லைன்ஸும் ஒரு சேட்டலைட்டுக்கு கனெக்ட் ஆயிருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட இலக்குக்கு தொடர்புல இருக்கும். அந்த இலக்கோட தொடர்பு துண்டிக்கப்பட்டதுனால தான் இப்ப நம்ம கம்யூனிகேஷன் கட் ஆயிருக்கு. ஒரு டிரான்ஸ்பார்மர் அடிபட்டா நம்ம வீட்டு மெயின் போர்ட்ல கரண்ட் வராத மாதிரி. நான் அதையும் தாண்டி சேட்டலைட் லிங்க்குக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி லிங்க் கிடைச்சா இந்த போன் வேலை செய்யும். உனக்கு நம்பிக்கை இருக்கு? யா, நம்பிக்கை தானே எல்லாமே. ஓகே, ட்ரை பண்ணு. சோல்ஜர் டார்லிங், தீவு மக்களோட பாதுகாப்பு பணிகள் எவ்வளவு தூரம் வந்து? சொல்றதுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல சார். பப்ளிக் கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களே காப்பாத்திக்க முடியல. எனக்கு கவலை இல்ல. வலுக்கட்டாயமாவது அவங்கள வெளியேற்றி ஆகணும். அவங்களால அந்த வேலையை செய்ய முடியலன்னா பேஸுக்கு திரும்பி வந்துட சொல்லுங்க. புரிஞ்சுதா? சோல்ஜர்ஸ் ரெடியா இருக்காங்க. லிஹு கண்ட்ரோல், இது டேட்டா 2-1. இலக்கு நெருங்குறோம். நிலைமை மோசமா இருக்கு. சார், கொஞ்சம் இதை பாருங்க. டெல்டா 2-1 லான்ச் பண்ண தயாரா இருக்க. ராஜா, மெசேஜ் கிடைச்சிருச்சு. ஆச்சரியமா இருக்கு. எதை சொல்றீங்க? அந்த லாவா வெப்பத்தோட உச்சத்துல இருக்கு. ஆனா அடர்த்தி அல்ல. அது லேசா இருக்கிறதுனால நிறைய நேரம் காத்துலயே இருக்க வாய்ப்பு இருக்கு. டெல்டா 2-1 எப்போ நீங்க ரெடியா அப்ப லான்ச் பண்ணிடலாம். ஓகே, டெல்டா 2-1 சென்சாரை லான்ச் பண்ண போறேன். 3, 2, 1 ஃபயர். குட். அவங்கள பேஸ்க்கு வர சொல்லுங்க. ஓகே சார். டெல்டா 2 இருங்க. லிகு கண்ட்ரோல், எனக்கு ஒரு பிக்சர் கிடைச்சிருக்கு. டெல்டா 2-1 என்ன சொல்லுங்க? அடர்த்தியான மேகமூட்டம் வேகமா வந்துட்டு இருக்கு. அது வேகமா இல்ல, அதிவேகமா 300 knotsல வந்துட்டு இருக்கு. அவங்கள அங்க இருந்து உடனே கிளம்ப சொல்லுங்க. டெல்டா 2-1 நீங்க பேஸ்க்கு வந்துருங்க. மறுபடியும் சொல்றேன், பேஸ்க்கு வந்துருங்க. கமே. டெல்டா 2-1 அங்க இருந்து போயிடுங்க. நான் பேசுறது கேக்குதா? ஓ மை காட். கேப்டன் எல்பியை நாம எழுந்துட்டோம். இன்னும் வேகமா வந்துகிட்டு இருக்கு. லிஹுக்கு 30,000 மீட்டர் தூரத்துல இருக்கு. இப்ப 20,000 மீட்டர். கடலோர பகுதியில யார் இருக்காங்க? உடனடியா நம்ம சோல்ஜர்ஸ் அனுப்பி அவங்கள அங்க இருந்து கிளியர் பண்ணணும். அதுக்கு இப்ப டைம் இல்ல. கோஸ்டல் காட்ஸ் கிட்ட பீச்ல இருக்கிற எல்லாரையும் உடனே கிளியர் பண்ண சொல்லுங்க.
Do it. So, கடலோர பகுதிகளில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களோட நிலைமை கொடுமையா இருக்கு. கடலோர பகுதி சுடுகாடா மாறிடுச்சு. உயிரோட ஒருத்தர் இருந்தாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. இடமாற்றம் செய்ய ரீட்டா, கொஞ்சம் உள்ள போறியா? அவனுக்கு ஏதோ ஐடியா வந்திருக்கா? ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. இல்ல, நீங்க கொஞ்சம் இப்படி வந்து உட்காருங்க. அங்க பாருங்க, அடியில ஒரு பேனல் இருக்கும், அதுல சுவிட்சஸ் இருக்கும். அதை உங்களால ஆன் பண்ண முடியுமா? முடியும்னு நினைக்கிறேன். அங்க எத்தனை சுவிட்சஸ் இருக்குன்னு பாருங்க. இங்க நிறைய சுவிட்சஸ் இருக்கு. அந்த சுவிட்சஸ்ல ஒண்ணுதான் சர்க்யூட் பிரேக்கர். இந்த ஆட்டோ பைலட்டை ரிலீஸ் பண்றதுக்கு 2 சுவிட்சஸ் தான் இருக்கு. ஒன்னு போயிடுச்சு, இன்னொன்னு அங்க அடியில இருக்கு. என்னால இது முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களால முடியும். டென்ஷன் ஆகாம ட்ரை பண்ணி பாருங்க. பாத்து 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 பத்திரம். ஓகே, இத சர்க்யூட் பிரேக்கர்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனா இங்க நிறைய ஸ்விட்சஸ் இருக்கு. இதுல எதுவா இருக்கும்? மத்த சுவிட்சஸ்க்கு கம்பேர் பண்ணா அது வித்தியாசமா இருக்கும். ஒன்னு கலர் கோட்டடா இருக்கும், இல்ல மத்த சுவிட்சஸ்க்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது தெரியுதா? ஆமா ஆமா ஆமா, இங்க இருக்கு. ஓகே, நான் அதை ஆன் பண்றேன். பண்ணிட்டேன். ஏதோ தப்பு நடந்துருச்சு. டேங்க்ல இருந்து பெட்ரோல் லீக் ஆகுது. I'm sorry. நான் எதுவும் செய்யல. எனக்கு எதுவும் தெரியாது. பரவாயில்ல, நீங்க கொஞ்சம் அதை பிடிங்க, அதை பிடிங்க. என்ன சொல்றீங்க? நானா? என்னால முடியாது. உங்களால முடியும். பிடிங்க. அவ்வளவுதான், அப்படிதான். அப்படியே. என்ன அந்த சத்தம்? எனக்கு ஒண்ணும் புரியல. இட்ஸ் ஓகே. நீங்க எதுக்கும் நான் எதுவும் செய்யல. உங்க வழியில ஏதாவது குறுக்க வந்தா அப்ப டர்ன் பண்ணுங்க. ஓகே, அப்படியே செய்றேன். எங்க பார்த்தாலும் ஒரே நெருப்பா இருக்கு. அதுங்க கிட்ட நெருங்கி போகாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அது கிட்ட வந்துட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இனிமே உங்களை சுவிட்ச போட சொல்ல மாட்டேன். அப்படின்னா அந்த சுவிட்ச் இந்த பக்கம் தான். வெரி குட். என்னாச்சு? தப்பான சுவிட்சா? இல்ல, கரெக்ட் சுவிட்ச் தான். ஆனா எல்லா வயர்ஸும் எரிஞ்சு போச்சு. அதனால இதுல இருந்து ரிலீஸ் ஆகவே முடியாது. நாம ஆட்டோ பைலட் தான் இருந்தாங்க. உன் கையில அடிபட்டு இருக்கு. அதை விடுங்க. ரொம்ப க்ளோஸ்ல தப்பிச்சோம். ஒரு பிரச்சனை முடிஞ்சது, இன்னொரு பிரச்சனை. பெட்ரோல் குறைபாடா? எவ்வளவு நேரம் நம்மளால பறக்க முடியும்?
எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 1 hour. அதுக்கப்புறம் என்ன பண்றது? உதவி கேட்க யாராவது கிடைச்சாங்களான்னு நான் போய் லேண்டரை கேட்டுட்டு வரேன். என்ன ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? இந்த லேண்டனை நம்பின ஒரு என்றென்றும் கைவிடப்படா. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிருக்கேன். சரி, அது வேலை செய்யுதா? அது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். மேடே 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 மேடே, இது Flight 7389. Flight 7389க்கு உடனடியா உதவி தேவைப்படுது. ஐ ரிப்பீட், Flight 7389 ஆபத்துல இருக்கு. அதுக்கு உடனடியா உதவி தேவைப்படுது. முயற்சி பண்ணிக்கிட்டே இரு. யாராவது உதவிக்கு கிடைச்சாங்கன்னா நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்த மாதிரி தான். ஓகே. செல்லோ செல்லோ, என்னாச்சு? பாத்து பாத்து, மெதுவா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏய், ஓகே குட்டி பையா, உனக்கு ஒண்ணும் இல்ல சரியா? தைரியமா இருக்கணும். நீ எதுக்கும் கவலைப்படாத. ஏதாவது மாத்திரம் இருக்கா நான் போய் பாக்குறேன். ஓகே. நம்ம புது பைலட்டுக்கு ஃபிளைட் ஓட்ட தெரியாது போல இருக்கு. இப்ப என்னடா உன்னோட பிரச்சனை? 2 பைலட்ஸும் செத்து போயிட்டாங்க. நம்ம எல்லாரோட உயிரும் ஆபத்துல இருக்க. இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு பெட்ரோல் டேங்க வேற திறந்து விட்டுட்டாங்க. எவன் கையிலயோ உயிரை ஒப்படைச்சிட்டு எப்படி பேசாம நிம்மதியா உட்கார முடியும்? என்ன இது? இவர் இப்படி கொண்டு தூக்கி போடுறாரு. ஒண்ணு புரியல. இப்ப எப்படி இருக்கு? அவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவர் வெளில போனேன்னு சொல்றாரு அவரு. அவனை ஒழுங்கா முதல்ல புடிச்சு வைங்க. இருக்கிற பிரச்சனை பார்த்தாது இவன் வேற. கொஞ்சம் இங்க வாங்க. ஹலோ, யாருங்க இவனை முதல்ல எந்திரிக்க விட்டது? சரியான லூசு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் கூட அறிவில்லை. வெளியே போய் காத்து வாங்குறியா? என்ன என்ன பண்றீங்க? அவங்கள விடுங்க. என்ன பண்றீங்க? என்ன பைத்தியக்காரத்தனம் இது? என்ன விடு. இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. வேண்டாம், உன் சேவை தேவையில்லை. உனக்கு என்ன பைத்தியமா? இவனை வெளியே தூக்கி போட. எதுக்கு? சொல்றத செய். மரியாதையா இவனை பிளைட்ல இருந்து வெளியே தூக்கி போட. நீ வேலைக்கு வச்ச வேலைக்காரன் நினைச்சிட்டு இருக்கியா என்ன? நான் சொன்னதை செய்யறேன்னா அப்புறம் நீயும் உயிரோட இருக்க மாட்டேன். மரியாதையா சொன்னதை செய்யடா மொட்டை. அத கீழே போடு. போடு. இல்ல எல்லாரும் மரியாதையா போங்க. அவங்க இடத்துல உட்காருங்க. போங்க. நீ போறீங்க. போய் ஓட்டு. எஸ் சார். டேய் பைத்தியக்காரா, அவன் நம்மளை காப்பாத்த நினைக்கிறான். நீ அவனையே கொல்ல முயற்சி பண்றியா? அவன் எல்லாரையும் கொல்ல போறான். எதை வச்சு நீ எப்படி சொல்றேன்னு எனக்கு ப்ரூவ் பண்ண. அந்த குட்டி பையன் பாக்குறான். அதுவும் சரிதான். உன் வாயை எப்படி மூட வைக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னால யாருக்கும் மறுபடியும் எந்த தொந்தரவும் வராம நான் பண்றேன். ஒழுங்கு மரியாதையா எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இந்த இடத்தை விட்டு நகராம இப்படியே உட்காரு. அப்பதான் நீ உயிரோட இருப்ப. என்ன சொன்னது புரிஞ்சுதா? நான் சொன்னது உண்மை. என்ன? அந்த ரிக்க நம்பாத. அவனுக்கு பிளைட் ஓட்ட தெரியாது. அவன் நம்ம எல்லாரையும் நிச்சயமா கூண்டோட பரலோகத்துக்கு அனுப்பி வைக்க போறான். நல்ல அன்பான குடும்பம். பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு.
அவன் தொந்தரவு இல்ல. வெரி குட். ஐ ஓகே? யா, உங்க உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுவே என்னோட கடமை தான். இங்க பாரு விடுக்க, நான் உன்னை ஒரு விஷயம் கேட்பேன். என்கிட்ட மறைக்காம உண்மைய சொல்லணும். உன்னால இந்த பிளைட்ட ஓட்ட முடியுமா? முடியும், என்னால் முடியும். உனக்கு என்னானாலும் கவலைப்படாம இவங்க எல்லாரோட உயிரையும் நீதான் காப்பாத்தணும். உதவி கேக்குறேன்னு லேண்டன் சொன்னாரு, ஏதாவது தெரிஞ்சதா? அவன் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கான். நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். இது Flight 7389. இது ஆபத்துல இருக்க. இதுக்கு உடனடியா உதவி தேவைப்படுது. நான் சொல்றது கேக்குதா? ஹலோ மேடே, மேடே, மேடே. இது Flight 7389. இது ஆபத்துல இருக்கு. இதுக்கு உதவி தேவைப்படுது. நான் சொல்றது கேக்குதா? மேடே, மேடே. Flight 7389 ஆபத்துல இருக்கு. இதுக்கு உடனடியா உதவி தேவைப்படுது. நான் பேசுறது யாருக்காவது கேக்குதா? ப்ளீஸ் யாராவது பதில் பேசுங்களேன். டெல்லி, மேடே, மேடே. Flight 7389 ஆபத்துல இருக்கு. இதுக்கு உடனடியா உதவி தேவைப்படுது. நான் சொல்றது கேக்குதா? டெல்லி, அந்த கம்யூனிகேஷன் கட்டான ஏரோப்ளேனோட நம்பர் என்ன? Flight 7389. ஏன் கேக்குற? அவங்களோட கான்டாக்ட் இப்ப கிடைச்சிருக்கு. சார், குட் நியூஸ் சார். அந்த பேசஞ்சர் ஃபிளைட்டோட கம்யூனிகேஷன் கிடைச்சிருக்கு. சார், கண்டிப்பா இதை நீங்க கேட்கணும் சார். மேடே, மேடே. இது Flight 7389. இது ஆபத்துல இருக்கு. இதுக்கு உடனடியா உதவி தேவைப்படுது. நான் சொல்றது கேக்குதா? அவன் தான் லேண்டன். அந்த ஃபிளைட் தான். உங்களுக்கு அவரை தெரியுமா? அவன் என்னோட ஃப்ரெண்ட். ஆக்சுவலி எங்களை பார்க்க தான் அவன் இங்க வந்துட்டு இருக்கான். வாண உங்களை லைன்ல இருக்க சொல்லு. எஸ் சார். அவங்க எங்க இருக்காங்க? அதை தான் கண்டுபிடிக்கணும் சார். தாச். எஸ் சார். அவங்களுக்கு உதவி கண்டிப்பா தேவை. அவங்க உயிரோட இருக்கிறது ஆச்சரியம். சீக்கிரமா ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. இந்த தீவிர இருக்கிறவங்கள பாதுகாப்பான இடத்துக்கு மாத்திர வேலையில நாங்க பிஸியா இருக்கோம். அதுதான் இப்ப முக்கியம். சார், அவங்களோட உயிரை காப்பாத்துறதும் நம்மளோட கடமை தானே சார். முடிஞ்ச வரைக்கும் எத்தனை உயிரை காப்பாற்ற முடியுமோ அத்தனை உயிர். இப்ப நாம ஒரு முக்கியமான ரெஸ்கியூ மிஷன்ல இருக்கோம். இந்த வேலையை விட்டுட்டு அவங்கள காப்பாத்துறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. சொல்ல போனா அங்க போறது ரொம்ப ஆபத்தான விஷயம் தான். அதை நான் ஒத்துக்கிறேன். கொஞ்சம் ரிஸ்கி தான். பட் அது முடியாத காரியம் இல்ல. Flight 7389 coming. இது லிஹு விமானப்படை பாதுகாப்பு மையம். I repeat, Flight 7389 coming. யாரோ பதில் பேசுறாங்க. யாரோ பதில் பேசுறாங்க. நான் பேசுறதுக்கு யாரோ பதில் பேசிட்டு இருக்காங்க. எஸ், ஹலோ. கமன். இது Flight 7389. நீங்களாம் உயிரோட இருக்கீங்களா? இப்போ என் கூட பேசிக்கிட்டு இருக்கிறது யாரு? லேண்டனா? எஸ் சார். நான் லேண்டன் தான் பேசுறேன். என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரியும் லேண்டன். உங்க ஃப்ரெண்டு டாக்டர் லிசா இப்போ இங்கதான் இருக்காங்க. லிசா, உனக்கு கடவுள் தாங்க அனுப்பியிருக்கணும். ஓகே, நான் சொல்றத கவனமா கேளுங்க. என்னோட பேரு பிரைவேட் வான். உங்களோட சிச்சுவேஷன் ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்ல முடியுமா? ஷூர். சிச்சுவேஷன் ஸ்டேட்டஸா? எங்க 2 பைலட்ஸும் இறந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட பிளேன் கிராஷ் ஆயிருக்கும். எப்படியோ நாங்க தப்பிச்சோம். அதிர்ஷ்டவசமா இப்ப பிளைட்ல இருக்கிற ஒரு பேசஞ்சர் தான் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சுருக்கமா சொல்லணும்னா வால்கனஸோட வட்டத்துக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். இதான் எங்க சிச்சுவேஷன். ஓகே லேண்டன், இப்போ நீங்க எவ்வளவு உயரத்துல இருக்கீங்க? எவ்வளவு பெட்ரோல் இருக்கு? நம்ம எவ்வளவு உயரத்துல இருக்கோம்? கிட்டத்தட்ட 10,000 அடி இருக்கும். நாங்க 10,000 அடி உயரத்துல பறந்துகிட்டு இருக்கோம். பிளைட்ல பெட்ரோலும் கம்மியா இருக்கு. ஓகே லேண்டன், நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. நான் மறுபடியும் உங்களை கான்டாக்ட் பண்றேன். ஓகே, ஷூர். டெல்லி சார், அவங்க கிட்ட பெட்ரோல் கம்மியா இருக்கான். அதுக்கும் ஏற்பாடு பண்ணுவோம்.
லாண்டன், நான் தான் லிசா பேசுறேன். லிசா, உன் குரலை கேட்டதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் தைரியமா இருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே, உதவிக்கு ரொம்ப நன்றி. ஓகே லாண்டன், கலக்க போறது யாரு? வேற யாரு? நீதான். லாண்டன், பெட்ரோல் முடிஞ்சிடுச்சா? இன்னும் இல்ல, கொஞ்சம் பாக்கி இருக்கு. ஆனா அதிகபட்சம் ஒரு 1 hour டிராவல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே லாண்டன், இப்ப கர்னல் ராய்கர் நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுவார். லாண்டன், எதுக்கும் பயப்படாதீங்க. நீங்க எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாங்க கூடிய சீக்கிரமே உங்களை காப்பாத்திடுவோம். ஓகே, தேங்க்ஸ். ஆனா ஒரு விஷயம், இந்த கனெக்ஷன் இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குன்னு எனக்கு சரி. லாண்டன், லாண்டன், கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சு சார். மை காட், மறுபடியும் கான்டாக்ட் கிடைக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே. ஓகே சார். சார், தயவு செஞ்சு நீங்க உங்க முடிவை கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். அது முடியாதுன்னு சொன்னால மரணத்தோட போராடிட்டு இருக்காங்க, உங்களுக்கு அது புரியலையா? தைரியம் இருந்தா எதிர்த்து பேசுவேன். இங்க ஆர்டர்ஸ் நான் மட்டும் தான் கொடுக்கணும். என் ட்ரூப்ஸ் நான் இழக்க தயாரா இல்ல. சார் ப்ளீஸ், நீ உன் வாயை திறந்து இன்னொரு வார்த்தை பேசி பாரு. அதுக்கப்புறம் கோர்ட் மார்ஷல் வேண்டான்னு நீ என்ன கெஞ்சினாலும் என் முடிவு மாறாது. எஸ் சார். நீங்க சண்டை போட்டு முடிச்சிட்டீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். நாம பால்கனோல பொருத்திட்டு வந்த சென்சார் இப்ப நமக்கு அந்த பால்கனோ விஸ்வரூபை எடுக்க போறத பத்தி சிக்னல்ஸ் காட்டிட்டு இருக்கு. அதுக்கு அர்த்தம் அது பயங்கரமா மாறப்போகுது. என்ன சொல்றீங்க? புரியல. வந்த நிலநடுக்கத்தோட அளவை வால்கனோவோட ஒப்பிட்டு பார்த்தா அந்த உஷ்ணமும் அழுத்தமும் ஒரு குறிப்பிட்ட அளவு அடைஞ்சதுக்கு அப்புறம் அது பயங்கரமா வெடிச்சு செதறும். அதோட பாதிப்பு அதிகமா இருக்குமா? ஆமா, மத்த பாதிப்புகளை விட இது ரொம்ப மோசமா இருக்கும். அதோட விளைவு பேரழிவு. கர்னல், ஒரு நிமிஷம் அப்படி வர முடியுமா? எஸ். கொஞ்சம் கூட வாங்க. Lone Ranger at TamilRockers.net. அவங்கள நாம காப்பாத்த போறோம், இது உறுதி. ஆனா கர்னல் சைன் பண்ண ஆர்டர்ஸ் நம்ம கிட்ட இல்லையே. இது போதுமா? கர்னல் எப்படியும் எவாகுவேஷன்ல பிஸியா இருக்காரு. கையெழுத்து அப்படியே காப்பி அடிச்சிருக்க. அவர் முடியாதுன்னு சொன்ன விஷயத்த நாம முடிச்சு காட்டுறோம். ஒரு உயிர் கூட பலியாகிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், புரிஞ்சுதா? எனக்கு ரொம்ப வேண்டியவங்க அந்த ஃபிளைட்ல இருக்காங்க. சோ நான் உங்களுக்கு சந்தோஷமா உதவி பண்றேன். ஓகே, முதல்ல அவங்களுக்கு பெட்ரோல் அனுப்புவோம். இந்த நேரத்துல இது வரையா? இன்ஜின் ஜாம் ஆயிருக்கு. உள்ள ஏதோ பெருசா அடப்பு இருக்கு. நான் போய் ரிக்கிட்ட பேசிட்டு வரேன். ஏய் பிராங்க், இரு. யாரும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். மறைக்காம சொல்லு ரிக், ஃபிளைட்டை இப்படியே மேனேஜ் பண்ணி உன்னால ஓட்ட முடியுமா? முடியாது, நிச்சயமா முடியாது. அப்ப ரிப்பேர் பண்ணணும். ரிப்பேர் பண்ணலாம், ஆனா எப்படி? என்ன வெளியே அனுப்புங்க, நான் போய் இன்ஜின்ல இருக்க அடப்ப கிளியர் பண்றேன். ஃபிளைட் மூவிங்ல அந்த டோர் ஓபன் பண்ணலாமா? பண்ணலாம். 10,000 அடிக்கு மேல பறந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் வேகத்தை குறைச்சா முடியும்னு நினைக்கிறேன். என்ன உண்மையிலேயே திறக்க போறீங்களா? அதை தவிர வேற வழி இருக்கா? எனக்கு இப்ப என்னோட பேக் வேணும், அதுலதான் எல்லா டூல்ஸும் இருக்கு. ஒருவேளை நீ அதை சரி பண்ணாலும் அந்த இன்ஜின் இமிடியேட்டா ஒன்ன உள்ள இழுத்துக்குமே. சின்னப்பவே அப்பா அம்மாவே எழுந்துட்டேன், இன்னும் கல்யாணமும் பண்ணிக்கல. நோய் நொடியோட 100 வருஷம் இருக்கிறத விட இந்த மாதிரி ஒரு தியாகத்தை பண்ணி சந்தோஷமா செத்துடலாம். மனசுக்கு திருப்தியா இருக்கும். இதான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. குட் லக்.
தயாரா இருங்க. மிகப்பெரிய தியாகத்தை நீங்க செய்றீங்க. தெரியும். எல்லாரும் கவனமா கேளுங்க. பெல்ட் கட்டியா புடிச்சுக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமா விடுங்க. என் பரம்புக்கு அர்த்தம் கிடைக்க போகுது. மெதுவா விடுங்க. மெதுவா இழுங்க. எல்லாருமா சேர்ந்து நிதானமா மெதுவா இழுங்க. கொஞ்சம் கொஞ்சமா. நாம என்ன பண்ண முடியும்? அழாத அழாத. ஒரு உயிர் போயிடுச்சு. இதை நான் யூகிச்சேன். இப்ப நாம கீழே இறங்கிட்டு இருக்கோம். அவங்க பெரிய பிரச்சனையில இருப்பாங்க. சார், அங்க அவங்க பிளைட்டை சுத்தி ஒண்ணு ஐம் சாரி எக்கச்சக்கமான வால்கேனோஸ் இருக்கு சார். ஹலோ, நான் பேசுறது யாருக்காவது கேக்குதா? இப்பதான் நாங்க ஒருத்தர் இழந்துட்டோம். இங்க 2 இன்ஜின்ஸும் வேலை செய்யல. நான் பேசுறது கேக்குதா? பதில் சொல்லுங்க. யாருமே பதில் பேச மாட்டேங்கிறாங்களே. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? சொல்லுங்க, கேக்குது. நீங்க டிராவல் பண்ற 747 பிளைட் 2 இன்ஜின்லயும் இயங்கும். முடிஞ்சா கொஞ்சம் வெயிட்ட குறைங்க. ஏன்னா இன்னொரு இன்ஜினும் ஃபெயில் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பிளேன் கிராஷ் ஆயிடும். பேசஞ்சர்ஸோட லக்கேஜ் இருக்கு, அதை வேணா தூக்கி போடலாம். உடனே பண்ணுங்க. பிரச்சனை எங்க வரைக்கும் வந்துருச்சு? ஆபத்து, ஆபத்து, எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க.
இவரை உள்ள கூட்டிட்டு போலாம். சரி, அவரை பத்திரமா உள்ள கூட்டிட்டு போ. சீக்கிரம் நீங்கள போங்க. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். டெல்லி, உன்னோட உதவி தேவை. கொஞ்சம் சீக்கிரம். போதும்னு நினைக்கிறேன். எல்லா பேக்கையும் தூக்கி போட்டுட்டோம். ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? இல்ல, எந்த பிரயோஜனமும் இல்ல. இது இன்னும் கனமா தான் இனிமே தூக்கி போடுறதுக்கு எதுவும் இல்ல. இன்னும் வெயிட் அதிகமா தான் இருக்கு. இன்னும் தூக்கி போட ஏதாவது இருக்கான்னு பாருங்க. நமக்கு தேவையில்லாம சும்மா இருக்கிற எந்த பொருளா இருந்தாலும் தூக்கி வெளியே போடுங்க. டாய்லெட்ல இருக்கானே அவனை தூக்கி போடுங்க. ஏய், அங்க போறேன். வந்து உட்கார்ந்து பெல்ட் போட்டு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாரும் சீட்ல உட்கார்ந்து பெல்ட் போட்டுக்கோங்க. இனிமே தான் நமக்கு உண்மையான பரீட்சை. இப்படி என்ன பண்ண? தேவையில்லாத பொருட்களை ஃபிளைட்டை விட்டு கழட்டி விட்டேன். ஓ, வேண்டாம் ரிக். இதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்க எல்லாரோட உயிரி ஆபத்துல மாட்டி விட்டுற போறேன். இல்ல, அதை பண்ண மாட்டேன். நான் என் வாழ்க்கையில இன்னும் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை விட்டுடு. தைரியமா உட்காரு. வேண்டாம். சத்தியமா சொல்றேன், என்னால நம்பவே முடியல. சில சமயங்கள்ல இப்படிதான் தானா ஒர்க் அவுட் ஆயிடும். இப்ப நம்ம 4000 அடிக்கு கீழே வந்துட்டோம். எக்ஸ்கியூஸ் மீ கர்னல், உங்களை நான் ஒரு விஷயம் கேட்கலாமா? அப்படி வரீங்களா? சீக்கிரமா கேளுங்க. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. நான் லைன்ல தான் இருக்கேன் லாண்டன். நாங்க ஃபிளைட்டோட வெயிட்ட பயங்கரமா குறைச்சிட்டோம். எப்படி? ரிப்பேர் ஆன 2 என்ஜினையும் தூக்கி போட்டோம். வெரி குட். ஓகே, நீங்க எவ்வளவு உயரத்துல இருக்கீங்க? 4000 அடி. அந்த ஹைட்டுக்கு பெட்ரோல் டேங்க் அனுப்ப முடியாது. அவங்களை திரும்பி வர சொல்லணும். உங்களை காப்பாத்துறதுக்கு ஏற்பாடு பண்றேன். என்ன? டேங்கரை திரும்ப வந்துட சொல்லி. இது ரொம்ப ஆபத்து. ஓகே, நீங்க அனுப்புறவங்க எங்களை காப்பாத்துவாங்கல்ல? டோன்ட் வரி, எங்க பெஸ்ட் டீம் அனுப்புறேன். ஓகே, தேங்க்ஸ். உங்களோட அந்த பெஸ்ட் டீம் எவ்வளவு நேரத்துல வந்து சேரும்? ஒரு 15 நிமிஷத்துல. 15 நிமிஷமா? ஓகே, கொஞ்சம் சிக்கல் தான். ஏன்னா எங்க பெட்ரோல் 30 நிமிஷம் தான் வரும். கவலைப்படாதீங்க. ஓவர் அண்ட் அவுட். நான் பார்த்தது பொய்யாகணும். நான் பிராவோ 25 தயாரா இருக்கு. ராஜர், பிராவோ 25 கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. ஓகே கண்ட்ரோல். ராஜர், பிராவோ 25 கொஞ்சமா முன்னேறி உள்ள போங்க. நாங்க உள்ள போயிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு வழி தெரியுது. பிராவோ 25 உள்ள போய்கிட்டு இருக்கு. கண்ட்ரோல், நாங்க உள்ள போயிட்டோம். ராஜர், பிராவோ 25 உங்க முன்னாடி என்ன நடக்குதுன்னு கிளியரா தெரியுதா? தெரியுது கண்ட்ரோல், எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஓகே, பிராவோ 25 குட் லக். லண்டன், உங்களுக்கு உதவி செய்ய உங்க பிளேன் அடியில இன்னொரு பிளேன் இருக்கு. லக்கேஜ் ஏரியால இருந்து பேசஞ்சர்ஸ் அந்த பிளேனுக்கு மாத்துங்க. ஓகே, உடனடியே நீங்க சொன்ன மாதிரி செய்றேன்.
எரிக், நமக்கு உதவி பண்ண ஒரு பிளைன் வந்திருக்கு. என்ன ஜோக்கா? இல்ல, பேசஞ்சர்ஸ் லக்கேஜ் ஏரியால இருந்து மாத்த போறோம். சரி, நீங்க போங்க, நான் வரேன். Bravo 25 பேசஞ்சரை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். வெரி குட் பிராவோ. கொஞ்சம் கவனமா இருங்க பிராவோ 25. நீங்க தயாரா இருக்கீங்களா? நீங்க இங்கே இருங்க. ஓகே, கண்ட்ரோல் இங்க வெளிச்சம் மங்கலாகிட்டு இருக்கு. நீங்க தைரியமா போலாம், உங்களுக்கு எதுவும் ஆகாது. இங்க பயங்கரமா மின்னல் அடிக்குது கண்ட்ரோல். புரியல, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க பிராவோ. அந்த சாம்பல் மேகமூட்டத்துல இருந்து ஒரு விதமான மின்சாரம் பாஞ்சுகிட்டு இருக்கு. பிராவோ 25 வேகமா செயல்படுங்க, புரியுதா? என்ன ஸ்கிரீனி? சார், நாங்க பேசஞ்சர்ஸை காப்பாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். போங்க, அந்த ஸ்கிரீனை காமி. சீக்கிரமா முடிங்க, நாம இங்க இருந்து கிளம்பணும். இப்பயா நீ ரெடியா? கரெக்டா ஜம்ப் பண்ணுங்க. ஓகே, 1 இப்ப உனக்கு திருப்தியா இருக்கா மிஸ்டர் டலி? நான் எத்தனை முறை வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். என் கையெழுத்த ஃபோர்ஜரி பண்ணது மட்டும் இல்லாம என் ஆர்டர்ஸையும் மீறி இருக்க. இந்த தப்புங்களை செஞ்சதால நான் உன்னையும் உன்னோட டீமையும் சஸ்பெண்ட் பண்றேன். நாம கோர்ட் மார்ஷல்ல சந்திக்கலாம். நீ உன்னோட சீட்டை விட்டு ஓரமா நில்லு. உன்னை கூட்டிட்டு போக ஆபீசர்ஸ் வருவாங்க. அந்த ஸ்கிரீனை முதல்ல ஆஃப் பண்ண சொல்லு. ஆஃப் பண்ண சொல்லு. இங்க பாருங்க, என்கிட்ட இந்த போன் கனெக்ஷன் இருக்கு. கடவுள் மேல பாரத்தை போட்டு கடைசியா ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க சொல்லலாம். உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாரும் அவங்க கடைசி ஆசையை தெரிவிச்சுக்கிறாங்க. அதுக்குள்ள தைரியத்தை இழந்துட்டாங்களா என்ன? இப்ப நாம பிரச்சனையில இருக்கோம். நான் இல்லன்னு சொல்ல, அதுக்கு நீ இப்படியா? வேற என்ன செய்ய முடியும்? தயவு செஞ்சு என் மேல நம்பிக்கை வைங்க. ஓகே. ஆபீசர், இங்க இருந்து அவனை கூட்டிட்டு போங்க. கர்னல், இது ரொம்ப அநியாயம். நான் எதையும் கேட்க விரும்பல. வேண்டாம். இல்ல, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அந்த வேல்கனோஸ் நிமிஷத்துக்கு நிமிஷம் பேரழிவு உருவாக்க கூடியதா மாறி எல்லையை மீறீங்க டாக்டர். கொஞ்சம் இதை பாருங்க கர்னல். அந்த வேல்கனோஸ்குள்ள புதஞ்சிருந்த மொத்த அழுத்தமும் இப்போ ஒரே இடத்துல சேர்ந்திருக்கு. அது தன்னோட கட்டுப்பாட்டை இழந்த அடுத்த நிமிஷமே வெடிச்சு செதற போகுது. அதோட பரப்பளவே 3 மைல் இருக்கு. பாருங்க, நல்லா பாருங்க. பேசி முடிச்சிட்டீங்களா? ஆபீசர், தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. அவனை கூட்டிட்டு போங்க. வேண்டாம். நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. சொன்ன கேளுங்க. எப்படியாவது அவங்களை காப்பாத்துங்க. ஓகே, லைனை கரெக்ட் பண்ணு. ஹாய், என் பேரு லாண்டன். நான் பேசுறத யாராவது கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் சின்ன வயசுல இருந்தே ஹாஸ்டல்ல தங்கி தான் படிச்சேன்.
அதனால என்னால எங்க அப்பா கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. டாடி, நீங்க எதை கேட்டாலும் கேட்கலனாலும் நான் உண்மையை சொல்றேன். எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல. நீங்க எனக்கு எப்பவுமே ஒரு பொறுப்புள்ள தகப்பன் தான். காலம் இப்படி சதி செய்யணும்னு நினைக்கல. ஐ லவ் யூ பா. அடுத்த ஜென்மத்திலேயே நான் உங்க மகனா தான் பிறக்கணும். அவர் பேசுனதை கேட்டீங்களா? நான் பேசுறது கேக்குதா? என் பேரு ஷர்லி ஜோன்ஸ். எனக்கு 67 வயசு ஆகுது. யாருக்கும் கேட்கலனாலும் நான் பேசுறது என் புருஷனுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இப்ப உயிரோட இல்ல. கண்ண மூடனா அவர் என் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா எனக்குன்னு அழகான ஒரு பேரு இருக்கா. அவனை தனியா விட்டுட்டு போறேன்னு நினைக்கும் போதுதான் கவலையா இருக்கு. அவங்கள நாம காப்பாத்தணும் சார். நீங்க நினைச்சா அது நிச்சயமா முடியும் சார். Please. Please. உங்களை யாருக்காவது மனசு இருந்தா தயவு செஞ்சு காப்பாத்துங்க. எனக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் சின்ன பையன். அவனுக்கு 8 வயசுதான் ஆகுது. Please. அந்த சின்ன பையனை நினைச்சாவது எங்களை காப்பாத்துங்க. Please. நான் பேசுறது உங்க யாருக்காதுலயாவது விழுங்கிற நம்பிக்கையில தான் பேசுறேன். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. உங்களோட மனசன கல்லா சார்? அவங்கள அப்படியே சாக விட போறீங்களா? காப்பாத்துங்க சார். அவங்களுக்கு உதவி பண்ணுங்க சார். சோல்ஜர்ஸ், நம்மளோட கடமை நம்ம மக்களை காப்பாத்துறதுதான். அது எவ்வளவு ஆபத்தானாலும் சரி. சர்ஜன் கிராம், ஜெட்ஸ் ரெடி பண்ணுங்க. எஸ் சார். சார், நீங்க இப்படி பண்றதுனால அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுற மாதிரி ஆயிடும். அது மட்டும் இல்லாம இது ஒரு தற்கொலைக்கு சமமான முயற்சி ஆகும். அவங்களை இவ்வளவு ரிஸ்க் எடுத்து காப்பாத்தணுமா சார்? நாம காப்பாத்துறது அவங்கள மட்டும் இல்ல, நம்மளை நாமே காப்பாத்துக்கிறோம். சோல்ஜர் டல்லி, நான் உங்களை மறுபடியும் அப்பாயிண்ட் பண்றேன். எஸ் சார். இன்ஜின் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேல தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் பயப்படுறாங்க. எனக்கும் பயமா இருக்கு. பயப்படாதீங்க. இப்படி உட்காருங்க, சொல்றேன். எல்லாரும் கேளுங்க. நாம இந்த பிரச்சனையில இருந்து நிச்சயமா தப்பிச்சிருவோம். நாம எல்லாருமே நம்ம குடும்பங்களை கண்டிப்பா சந்திப்போம். குடும்பங்களை கண்டிப்பா சந்திப்போம். இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோ என் ஃபேமிலி இருக்கிற போட்டோ தான். என் மனைவி குழந்தைகளை விட்டு நான் பிரிஞ்சிருக்கிறேன். வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைங்க வந்தாலும் சரி, அவங்கள நினைச்சுக்கிட்டு என் மனசை தேத்திக்குவேன். நான் திரும்ப வீட்டுக்கு போய் அவங்கள நிச்சயமா பாப்பேங்கிற நம்பிக்கை எப்பவும் என் மனசுல இருக்கும். அந்த நம்பிக்கையோட நான் என் கடமையை செய்றேன். இது என் குடும்பத்துக்காக மட்டும் இல்ல, நமக்காகவும் தான். இது நம்ம எல்லாருக்காகவும் தான். இந்த நேரத்துல நாம யாரும் உடைஞ்சு போக கூடாது, தோல்வியை ஒத்துக்க கூடாது. இந்த நேரத்துல தான் நாம நம்ம தைரியத்தை வலுப்படுத்திக்கணும். நமக்கு எத்தனை இடைஞ்சல்கள் வந்தாலும் சரி, சவாலை எதிர்த்து நிக்கணும்.
நான் இதுவான்னு பாத்துடுறேன். நான் அசர மாட்டேன். அது வெடிச்சு செதறாம இருக்கணும்னா அதோட அழுத்தத்தை நாம கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சாகணும். அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி. சொல்றது ரொம்ப ஈஸி டாக்டர், ஆனா அதுக்கான பலன் கிடைக்குமா? அந்த பால்கனோவுடைய அடித்தளத்தை குறி வச்சு நாம அதை மறுபடியும் தாக்கணும்னா அதோட அழுத்தம் பெருகாம கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கடல்ல கலந்து வெடிக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முயற்சி பண்றதுல தப்பு இல்லையே. ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. குட் லக். நீங்களே போகணுங்கிற அவசியம் இல்ல சார். நீங்க ஊன் சொன்னா போகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சோல்ஜர், நான் என்னோட ட்ரூப்புக்கு ஒரு உதாரணமா இருக்க விரும்புறேன். எஸ் சார். நீ நிம்மதியா உன் வேலையை பாரு. சார், நான் ஒரு புது டீம் ரெடி பண்ணிருக்கேன். அவங்க பிளேன் வெயிட் அதிகம், ஆனா அதோட பவர் ரொம்ப ஜாஸ்தி. அதனால அந்த சாம்பல் காத்துலயும் திறமையா செயல்பட முடியும். ரொம்ப நல்லது. தேங்க்யூ சார். உயிர் பத்தி கவலைப்படாம எந்த வேலை வேணாலும் செய்வாங்க. ஆனா அவங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. அவங்களை எங்க இருந்து பிடிச்ச? சில பேர் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க, சில பேர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. அவங்க சர்வ சாதாரணமா ஆகாயத்துல பெல்ட் அடிப்பாங்க. அதனாலதான் அவங்களை இந்த வேலைக்கு நான் கூப்பிட்டேன். சூப்பர் போகன், நல்ல வேலை செஞ்ச. தேங்க்யூ சார். நான் ரெட் விங் லீடர். இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. இங்க பாருங்க, எனக்கு ஒரு பாராஷூட்டும் ஒரு வாட்டர் போட்டும் கிடைச்சிருக்கு. நாம எல்லாரும் இந்த பாராஷூட் மூலமா கீழே இறங்கி அப்படியே நீந்துகிட்டே போகலாம். யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஒரே நேரத்துல எல்லாரும் எப்படி தப்பிச்சு போக முடியும்? என்னால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறேன். ஓகே, முதல்ல லேடிஸ் இறக்கி விடலாம். குட்டி பையா நீயும் போலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க எல்லாருமே தப்பிக்க போறீங்க. இது உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆகுமா? கொஞ்சம் பொறுமையா இரு. இவர் உங்ககிட்ட பொய் சொல்றாரு. யாராவது இந்த பிளைட்ல இருந்து உயிரோட தப்பிக்க போறதா இருந்தா அது நான் தான். அவரை ஒண்ணும் பண்ணாதே. அவரை விடு. வேண்டாம். சொன்னா கேளு, அவரை விட்டுடு. உனக்கு உயிர் மேல ஆசை இல்லையா? இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், என் பேச்ச கேட்டீங்களா? ஜூலி, என்ன குட்டி பையா,
பயந்துட்டியா? கொடுத்த வார்த்தையை காப்பாத்துறல, நீ உங்க அம்மாவை பத்திரமா பாத்துக்கணும். எனக்கு எனக்கு ஒரு பேரன் இருக்கான். அவன் பார்க்க உன்ன மாதிரியே இருப்பான். அவன் எப்பவுமே என் வழியில தான் படுத்து தூங்குவான். என் மேல அவ்வளவு அன்பு. உனக்கு என்ன பிடிக்கும்ல? இப்போ நானு கனவு கட்ட போறேன். இது கொடுமை. பயங்கரமா இருக்க. நான் ரெட் விங் லீடர். எல்லா ஃபைட்டர்ஸும் ரெடியா இருக்க. ரெட் விங் 1 தயாரா இருக்க. ரெட் விங் 3 தயாரா இருக்க. ரெட் விங் 5 நானும் தயார். ஓகே, எல்லாரும் வேகமா செயல்படுங்க. இதை நாம வெற்றிகரமா செஞ்சு முடிக்கணும். ஓகே மேன், எல்லாரும் தயாரா இருங்க. ரெட் விங்ஸ் இப்ப தாக்க போறோம். பாராசூட்டோட கிரீகர் தப்பிச்சிட்டா. தொல்லை விட்டு அங்க பாருங்க, வந்துட்டாங்க. உணவுக்கு வந்துட்டாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நமக்கு உதவி செய்ய வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான். எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. இந்த பெல்ட் போட்டுக்க. ரைட்டா இருக்கா? என்ன நடக்குதுன்னு பாப்போம். ரெட் விங்ஸ் முன்னேறுங்க. என்னால போக முடியல. நான் உள்ள போறேன். கமான், பிரிஞ்சு செல்லுங்க. கமான் ரெட் விங்ஸ், தாக்குங்க. ஓகே கமாண்டர். ரெட் விங் 3 ஃபாக்ஸ் 1, ரெட் விங் 5 ஃபாக்ஸ் 2. குறி வச்சு தாக்க முடியல. பண்ணிட்டோம். நாங்க சோல்ஜர்ஸ் இறந்துகிட்டு இருக்கோம். நாங்க ஆபத்துல இருக்கோம். ஓகே ரெட் விங் லீடர், அந்த எரிமலையை வெடிச்சு சிதறடிக்க நான் வெடிகுண்டுகளோட இன்னொரு ஃபிளைட் அனுப்புறேன். உன்னோட டீம் கிட்ட சொல்லி ஒரு பிளேன் ஃபுல்லா பாம்ஸ் நிரப்பி உடனே அனுப்பு. பிளேன் ஃபுல்லா பாம்ஸா? எஸ். ஆல் ரைட் சார், அனுப்புறேன். வெரி குட் தலை, நல்ல ஐடியா. Fly and tow. கேக்குது பேஸ். உங்களோட ஃளைட்ல ஏதாவது பாம்ஸ் இருக்கா? என்ன கேள்வி இது? அது இல்லாம நாங்க கிளம்ப மாட்டோமே. வெரி குட். இப்போ நமக்கு அந்த பாம்ஸ் தேவைப்படலாம். அது நேரா நம்மள நோக்கி தான் வருது. ஜாக்கிரதை. நான் இன்ஜெக்ட் ஆகிறேன். ரெட் விங் 3. நமக்கு துணையா கர்த்தர் இருக்காரு. இங்க சமாளிக்கிறது கஷ்டமா இருக்கு. அவங்க அங்க செத்துக்கிட்டு இருக்காங்க. பிளைன் டோ, அவங்களுக்கு உடனே உங்க உதவி தேவை. எவ்வளவு நேரத்துல போக முடியும்? சரியா 1 நிமிஷத்துல போய் சேர்ந்துருவோம். நாங்க தயாரா இருக்கோம். வெரி குட் கேப்டன். ரெட் விங் லீடர், இன்னும் 1 நிமிஷத்துல அந்த பிளேன் வந்து சேரும். கதை
இது பெரும் பிரச்சனையா இருக்கு. அடிக்கிறதுனால எங்களால டோ பண்ண முடியாது. உள்ள போய் இறங்குறோம். செய்யறத சீக்கிரமா செய்யுங்க. எஸ் சார். நாங்க தயாரா இருக்கோம். எல்லாரையும் பாதுகாப்பா கூட்டிட்டு வாங்க. சீக்கிரமா பேசஞ்சர்ஸ் கூட்டிட்டு போ. இங்க இருக்கிற ஒருத்தரை விடாம கூட்டிட்டு போங்க. பேசஞ்சர்ஸ் ரிசீவ் பண்ணிக்கிட்டோம். சீக்கிரமா கூட்டிட்டு போ. நாங்க இங்க நிறைய நேரம் இருக்க முடியாது. வாங்க வாங்க சீக்கிரமா வாங்க. அந்த பிளேனை விட்டு வாங்க சீக்கிரம். இந்த பேக்ல என்ன இருக்கு? இந்த பிளேனை வச்சு வால்கனாவை இடிக்கிறதுக்கு தேவையான பாம்ஸ் இருக்கு. ஏன் இப்படி பண்றீங்க? இப்படி பண்ண சொல்லி ஆர்டர்ஸ். சீக்கிரமா வாங்க போகணும். மேடம் அனுப்புங்க, நீங்க சீக்கிரம் வாங்க. ஒரு நிமிஷம் சார், நான் இப்போ வந்துடுறேன். என்ன பண்ற? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ பயப்படாத, இங்க இருந்து போயிடலாம். உதவி பண்றதுக்கு வந்துட்டாங்க. மேடம் நீங்க வர போறீங்களா இல்லையா? சீக்கிரமா போகணும். இவரை விட்டுட்டு நான் தனியா வர மாட்டேன். இல்ல இல்ல நீ போ. நம்ம கூட இவரையும் கூட்டிட்டு போறோம். இல்ல ரீட்டா, நான் சொல்றத கேளு. இதனால வர முடியாது மேடம். நீ போய் தான் ஆகணும். என்னை பத்தி கவலைப்படாத. ஓகே, நீ போ நீ போ. எனக்கு ஒன்றும் ஆகாத, பயப்படாத. போ, உனக்காக அவங்க வெயிட் பண்றாங்க. பரவாயில்ல, என்னால முடியல. உன்னை விட்டுட்டு தனியா போக எனக்கு மனசு வரல. நீ போ. உயிருக்கு துணிஞ்சு நீங்க பண்ற தியாகத்தை நான் பாராட்டுறேன். குறி பார்த்து வால்கனோட நடுபாகத்துல இருக்கணும். ஓகே, குட் லக். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. மோத வேண்டியதான். நான் இவங்களை கூட்டிட்டு வரேன், நீ அவரை கூட்டிட்டு வா. டைம் ஆயிடுச்சு சார், சீக்கிரம் வாங்க. வாங்க போலாம். கூட்டிட்டு போலையா? அவர் உயிரை தியாகம் பண்றாரு. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க போலாம். நீங்க ரெடியா? ரெடிதான்.
மேல தாக்குறத பத்தி நான் பேச கூட விரும்பல. சாரி, உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். Great job. உண்மையிலே நாம சாதிச்சிட்டோம். Sergeant, Congratulations. Good job, guys. நாம சாதிச்சிட்டோம். பல லட்ச வருடங்களுக்கு பிறகு குவாய் தீவில் வரலாறு காணாத வகையில் எரிமலை வெடித்து சிதறியது. இதில் ஏராளமானோர் உயிரிழந்தனர். அற்புதமான வேலை லிஹு ஏர்போர்ட்டை சென்றடைய வேண்டிய விமானம் 7389 நடுவானில் வெடித்து சிதறியது. தேங்க்யூ சார். இல்ல, தேங்க்யூ சர்ஜன். Lone Ranger at TamilRockers.com. நற்பணியை தொடர்ந்து செய். எஸ் சார். நான் மறக்கவே மாட்டேன். மறக்கிற காரியத்தை இவ பண்ணிருக்கா. Fire's burning bright.